ஹாய் கைஸ், நான் மேக் ரீவ்ஸ். ஒரு புது கார் வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு கார் வந்து லட்சத்துக்கு இருக்குது, கோடிக்கு இருக்குது, ஏன் அதுக்கு மேலேயே கூட இருக்குது. பட் ஒரு ஸ்டாண்டர்டான கார் எவ்வளோக்கு வாங்கணும்? என்னடா ஆனந்த் சீனிவாசன் சார் மாதிரி பேசுன்னு நினைக்காதீங்க. அவர்லாம் இருந்தால் ஒரே டைலாக்லேயே முடிச்சிருவார். நீங்கள் கார் வாங்குறதுக்கு கார் வாங்காமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்லி முடிச்சிருவார். என் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கார் வாங்காமல் இருக்கிறது தான் பெட்டர். பட் ஒரு ஸ்டாண்டர்டான கார் எவ்வளோக்கு வாங்கணும்னா 15 லட்சம் டு 20 லட்சம் தான். அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது, என்னடா நாங்கள் வீடே கட்டிட்டு போயிடணுமேடான்றாங்க. ஆனால் இப்போ அதுதான் நிலவரம். விலைய பார்த்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. டேய் 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? அப்போ இந்த 10 லட்ச கார்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு வண்டி இடிச்சா கூட அப்பனமா நொறுங்கிடுது. கம்பெனி அது எதில் செய்கிறாங்கன்னே தெரில. மெட்டலில் செய்கிறாங்கன்னா தகரத்தில் செய்கிறாங்கன்னே தெரில. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லட்சம் 10 லட்சத்துக்குலாம் காரே இருக்காது. ஸ்டார்டிங்கே 15 லட்சம் 20 லட்சம் தான் இருக்கும். அதுவும் அவங்க 2 வருஷம் தான் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாகவே ஒரு கார் வந்து 10 வருஷத்துக்கு கூட ரீசைக்கிளே ஆயிரும். பட் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. 20 ஒன்று 30 ஒன்று போய்கிட்டே இருக்கும். இந்த 5 லட்சம் 3 லட்சம் காரில் எல்லா கண்ட்ரீஸ்லுமே இருக்காது. ஒரு சில டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆனால் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் அது கீழே உள்ள நாடுகள்லாம் இந்த 5 லட்சம் 3 லட்சம் கார்லாம் இருக்கும். அந்த கண்ட்ரீஸோட எக்கனாமியை பொறுத்து லான்ச் பண்ணுவாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இந்த 5 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் இடமே கிடையாது. ஸ்டார்டிங்கே 20 லட்சம் 25 லட்சம் தான். இந்த 5 லட்சத்தை கூட விடுங்க. 10 லட்சம்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு, சாதாரண அமௌண்ட்டே கிடையாது. கம்பெனிஸால் ஒரு நல்ல காராகவே கொடுக்க முடியும். என்ன தான் டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் ஏறினாலுமே கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை விட்டு வர மாட்டாங்க. கம்பெனிஸால் கொடுக்க முடியும். பட் அங்கே கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்விக்குறியாகவே இங்கே இருக்குது. Why, Dada? Why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up! Shut up! வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு லைக்கோட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விடுவீங்க அப்போ தான் எனக்கு தெரியும். நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் லைக் பண்ணிங்கனாலுமே ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காட்டினாலும் ஏன் பிடிக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேஞ்ச் பண்ண பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன கண்டென்ட் வேணும், இது பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்கன்னா கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இப்போ நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹியூமரோட ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது பிடிக்கும். ஐ திங்க் அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல வீடியோட வரேங்க. See you next video. Bye guys.